இன்றைக்கி இந்த குட்டி கோலம் தாங்க போட்டு கலர்லாம் கொடுத்துருந்தேன். நல்லா இருக்கா கோலம்? இன்றைக்கி வந்து எனக்கு 50வது பிறந்த நாள். நேற்றுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸு, என் சொந்த பந்தங்கள் எல்லோரும் நீங்கள் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ வாழ்த்துகள் வரும்போது தான் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டேயும் பழகியிருக்கோம், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கோன்ட்டு. இதே மாதிரி அன்போடவே தான் நான் இருப்பேன். நீங்களும் என் மேலே வச்சுருக்க அன்பு குறையாமல் இப்படியே இருங்க. கொஞ்சம் பேர் வீடியோஸ்லாம் பேசி அனுப்பியிருந்தீங்க சர்ப்ரைஸாக. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மனசுக்கு நிறைவாக இருந்தது. வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. சாப்பிட்டு பாரு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு கிருத்து. இன்றைக்கி வந்து சமையலுக்கு நிறையா பன்னீர் வாங்கியாச்சு. அதனால் பன்னீர் கிரேவி மாதிரி வச்சுட்டு சாதம் கட்டிட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் டிஃபனுக்கு வந்து இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. சுட சுட இட்லி, சூடான இட்லி. பட்டு புடவை இவங்களே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லோ கலரில் க்ரீன் கலர் பார்டரு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. வடபழனி ஆர்எம்கேவியில் தான் எடுத்தேன்னு சொன்னாங்க. வடபழனி கோயில் தாங்க போயிருந்தேன். கிருத்திகைக்கு கண்டிப்பாக வடபழனி முருகரை பார்த்துடணும். அப்படி ஒரு முருகர் மேலே ஒரு பக்தி. இன்றைக்கும் போயிட்டு சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல். பன்னீர் மீல் மேக்கர் போட்டு வெஜ்ஜு பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்துட்டு கேசரி கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு பண்ணியிருந்தேன். சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா. கேக்கெல்லாம் பசங்க ஆர்டர் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க. எல்லாரோடும் சேர்ந்து ஹாப்பியாக இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன். பொண்ணு மாப்பிள்ளை பேத்திங்கெல்லாம் வர முடியல, அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் வீடியோ காலில் அங்கேருந்து கேக் கட் பண்ணும்போது விஷ் பண்ணாங்க. இன்றைக்கி என்னோடய அம்மா அப்பாவை மிஸ் பண்ணேன், அவங்க வாழ்த்த இல்லையேன்னு. அதுக்கு பதிலாக அம்மா பேசின மாதிரியே ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை அடுத்த வீடியோ போடும்போது போடுறேன். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர்.